தேர் ஆர் லாட் ஆஃப் டேஸ் நான் வந்து why am I alive எனக்கு வந்து அப்பா இல்ல, புருஷன் இல்ல, நோ சில்ட்ரன், பர்சனல் லைஃப் நம்மளுக்கு சுத்தம் ஜீரோ. ஹாப்பியஸ்ட் டே வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி இல்ல. ஒரு நாள் கூட அந்த மாதிரி இருந்தது இல்லையா? இல்ல. டிவோர்ஸ், மேரேஜ், ரீமேரேஜ். ஐயோ, அந்த சொசைட்டி எல்லாம் சேர்ந்து போச்சு, முடிஞ்சிச்சு, வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. நம்ம இதனால நம்ம லைஃப் எடுத்துடுறோம், அதெல்லாம் வேஸ்ட். அதனால யாரும் இன்னும் ஒரு நாள் 2 நாள் அழுவாங்க, அது 3ஆம் நாள் எல்லாரும் மறந்து இழப்பு. மை ஃபாதர் வாஸ் த பிக்கெஸ்ட் லாஸ் இன் மை லைஃப். இந்த மாதிரி நாள் வரவே கூடாதுன்னா மை ஃபாதர்ஸ் இதுதான். யாருக்கும் துரோகம் செய்யணும் அது மாதிரி அந்த மாதிரி நினைக்கிற ஆள் கிடையாது. ஐ டோன்ட் ஹேட் அண்ணாமலை. அண்ணாமலை தான் ஹேட்ஸ் மீ. ஹோப் ஆன் லவ். ஐ ஹேவ் லாட்ஸ் டு கிவ். வருதோ இல்லையோ, ஐ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் லவ் டு கிவ். லோன்லி. டெஃபினட்டா ஐ டூ ஃபீல் லோன்லி. பட் ஆனா அந்த லோன்லினஸ்ல ஐ ஃபைண்ட் காட். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. கீப்பிங் திங்ஸ் பாசிட்டிவ். அதனாலேயே வந்து ஒரு கேப் விட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க இந்த பூஜையோ ஃபெஸ்டிவல் அப்படின்னு மாதிரி ஆரம்பிச்சீங்க. பட் புஷிங் யோர் செல்ஃப் த்ரூ அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் ஒன்று இருக்கும்ல, லைக் நாட் எவ்ரிபடி இஸ் காட் தட் ஆஃப் ஸ்ட்ராங் மென்டல் ஹெல்த் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வாட் இஸ் தட் ஒன் ஆஸ்பெக்ட் தட் புஷ்ட் யூ த்ரூ? ஓகே, லெட் மீ பி பாசிட்டிவ். ஏன்னா பிகாஸ் வென் யூ மென்டலி டவுன், நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸே ஏந்திரிக்கும் போதே ஐயோ இந்த நாளை நம்ம எப்படி கடந்து போவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க? வாட் இஸ் தட் ஒன் திங் தட் புஷ்ட் யூ த்ரூ? தேர் ஆர் லாட் ஆஃப் டேஸ் நான் வந்து why am I alive அப்படிலாம் கூட நான் வந்து என்னையே கேள்வி கேட்டிருக்கேன். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மீ லிவிங்? எதுக்கு இவ்வளோ நாள் நம்ம எதுக்கு நோ ஃபாதர், நோ ஹஸ்பண்ட், நோ சில்ட்ரன், வாட் ஆம் ஐ டூயிங்? எதுக்கு நம்ம அந்த கொஸ்டின் எல்லாருக்கும் சில பேருக்கு வராது, எனக்கு வரும். பிகாஸ் ஐ எம் லைக் லீடிங் அஸ் ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி கேள்விகள்லாம் சம்டைம்ஸ் நம்மளுக்குள்ள வரதா இருக்கும். அப்போதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏன்னா அப்போதான் வந்து என்னன்னா இட் ஷோஸ் யூ, இட் டேக்ஸ் யூ டு த பர்பஸ். நம்மள வந்து ஒரு பர்பஸ்க்கு எடுத்துட்டு போய் நம்மள வந்து விட்டு, எனக்கு வந்து இப்போ அந்த பர்பஸ் தான். நம்ம வந்து கிடைக்காத நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும். ஓகேயா? ஸோ நிறைய பேருக்கு நிறைய குறைகள் இருக்கும், அது நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு அது என்னோட பர்பஸ். அது எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். அதுல எனக்கு டீப் மீனிங்கா எனக்கு அதுல ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி எனக்கு படுது. ஓகே, அப்படின்னும் போது சரி, தட் கீப்ஸ் மீ கோயிங் அண்ட் தட் கீப்ஸ் மீ ஸ்ட்ரென்த். இப்போ என்னோட நான் வந்து இந்த அளவுக்கு நான் என்ன வச்சிருக்காருன்னா நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். கரெக்டா இல்லையா? எனக்கு வந்து அப்பா இல்ல, புருஷன் இல்ல, அது இல்ல, பர்சனல் லைஃப் நம்மளுக்கு சுத்தம் ஜீரோ அப்படின்னு இருந்தாலுமே, பட் சம்திங் இஸ் கீப்பிங் மீ கோயிங்னா எனக்கு வந்து இது மட்டும் தான் குறை. நிறைய பேருக்கு எத்தனையோ குறைகள் இருக்கு. சமீப காலத்துல நம்ம பார்த்தோம், நம்ம வந்து ஒரு இதுல வந்து வீடே எரிஞ்சிருச்சு நிறைய பேருக்கு அந்த வியாசர்பாடியில. அவங்கள யோசிச்சு பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்க போவாங்க, சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க, தங்கறதுக்கு எங்க இடம் இருக்கு அப்படின்லாம் யோசிக்கும் போது அதெல்லாம் நம்ம வந்து we need to இந்த மாதிரி இடத்துல தான் எனக்கு ஓகே, இது என் பர்பஸ், ஐ வாண்ட் டு கண்டினியூ. அதனால தான் எனக்கு பாலிடிக்ஸ்னு ஒரு விஷயம் வந்து நான் தேர்ந்தெடுத்தேன். ஐ வாண்ட் டு டூ லாட் ஆஃப் திங்ஸ் டு பீப்புள். இது ஒரு என்ஜிஓவா எடுத்து பண்ணலாம். ஆமா, அது என்ஜிஓவா எடுத்து பண்றதோட எனக்கு பொலிட்டிக்கலா ஏன் இந்த கவர்மெண்ட்னு ஒரு சிஸ்டம் இருக்கும் போது ஏன் நம்ம வந்து என்ஜிஓன்னு பண்ணணும்? கவர்மெண்ட் தானே பண்ணணும். ஸோ அதனாலதான் ஒரு கவர்மெண்ட்ல நம்ம இருக்கணும், நம்ம வந்து 4 பேருக்கு நல்லது செய்யணும், இருக்கிற வரைக்கும் செஞ்சுட்டு போவோமே, அவ்வளவுதான். ஆக்சுவலி இப்போ நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் லைஃப் பத்தி பேசும்போது நான் ஒரு சில கீவேர்ட்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். உங்க லைஃப்ல வந்து நடந்த விஷயங்கள் வச்சுதான் அது உங்க லைஃப்ல நீங்க அதை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு மட்டும் நீங்க அதை பார்த்துட்டு சொல்லுங்க. லோன்லினஸ். டெஃபினட்டா ஐ டூ ஃபீல் லோன்லி. பட் ஆனா அந்த லோன்லினஸ்ல ஐ ஃபைண்ட் காட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஆக்சுவலி இதோட ஒரு பெட்டர் ஆன்சர் கிடைக்குமா அப்படின்னு வரதா இருக்கு. ரிக்ரெட்ஸ், எனி ரிக்ரெட்ஸ் யூ ஹவ் காட்டன்? நோ, ஐ ஹவ் நெவர் ரிக்ரெட்டட் எனிதிங். இது வந்து என்னன்னா லைஃப் இஸ் ஆல்ரெடி டிசைன்ட்,
ஆல்ரெடி டிசைன், we are just playing the part. நம்ம வந்து ஒரு ட்ராமா மாதிரி நம்ம வந்து இங்கே இருந்துட்டு நம்ம பண்ணிட்டு போகிறோம். அதில் சில பேர் சண்டை போட்டுப்பாங்க, சில பேர் அடிச்சுப்பாங்க, சில பேர் கோச்சுப்பாங்க, சில பேருக்கு எல்லாரையும் நம்ம வந்து 100% சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நிறைய பேருக்கு மன வருத்தங்கள் இருக்கும், நிறைய பேருக்கு இருக்காது. எனக்கு பர்சனலாக நிறைய பேர் ஏதோ இந்த பொண்ணு வளரவே கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம். அதெல்லாம் வந்து பட் we have to face that. everything is a lesson லைஃப்பில். எவ்ரிதிங் இஸ் a lesson. நம்ம வந்து இன்னைக்கு உட்காந்து நான் உங்க கூட பேசுறேன்னா உங்ககிட்ட கூட நான் ஏதோ ஒன்று கற்றுப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். மேபி உங்களோட ட்ரெஸ்ஸிங் எனக்கு பிடிச்சிருக்கலாம். ஓ பாருங்க அவங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து அவங்களோட ஃபேஸே ஒரு சாந்தமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கலாம் இல்லையா? புரியுது. ஸோ சம்திங் ஐ கீப் லேர்னிங் ஃப்ரம் அதர் பீப்புள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரிக்ரெட்ன்றது கிடையாது. ஏன்னா அதான் இது வந்து எவ்ரிதிங் இஸ் a lesson. அவ்வளோதான். நம்ம அது கற்றுக்கணும். கில்ட்டும் நான் நிறைய யாருக்கும் துரோகம் செய்யணும் அது நிறைய அந்த மாதிரி நினைக்கிற ஆள் கிடையாது. மற்றவங்க லைஃப் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆள் கிடையாது. இத்தனைக்கும் வந்து என்ன ஐ டோன்ட் ஹேட் அண்ணாமலை, அண்ணாமலை தான் ஹேட்ஸ் மீ அப்படின்னு இருக்கும்போது I don't have problem for his growth or anything. பட் ஆனால் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யும் போது அதை நான் தட்டி கேட்கறது தான் என்னோட டியூட்டி. புரியுது. அப்படின்னு அவ்வளோதான் தவிர நத்திங் பர்சனல் அகேன்ஸ்ட் ஹிம். அவமானம் நிறையா பட் அந்த அவமானம்லாம் தாண்டி வர்றது தான். இதனால தான் நான் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஃபெயிலுன்னு வாங்கினா அவமானம் அப்படின்றது ஒரு எடுத்துக்கிறாங்க. அது அவமானம் கிடையாது. அதெல்லாம் அகெயின் அதுதான் லெசன். ஒரு லெசன் தான். அதில் தாண்டி நீங்கள் வந்து படிப்பு தான் நம்ம லைஃப்பில் இல்லை. படிப்புலேயும் ஒரு படிப்பு இருக்குது. நம்ம போய் ஸ்கூலுக்கு போய் அதில் ரேங்க் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், செகண்ட் மார்க் எடுக்கணும். அது வந்து ஓகே. ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் வாழ்கிறதுக்குன்னு தனி மார்க்ஸ் இருக்குது. தனியாக நீங்கள் சக்சீட் ஆகிறதுக்கு சில பேர் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருப்பாங்க, ஆனால் வேலை செய்யறது வேற என்னமோ இருக்கும். கடைசியில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் கடைசியில் அது போயிடும். லைக் நிறைய இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் டாக்டருக்கு படிச்சிருப்பாங்க, கடைசியில் பார்த்தா அவங்க வேற ஏதோ ஜாப்ல இருப்பாங்க. ஸோ இது வந்து பேஷன். நிறைய பேர் வந்து ஒரு பேஷன் வேற, ஸ்டடீஸ் வேற, ப்ராக்டிக்கல் லைஃப் வேற. ஸோ அதனால எல்லாத்துலேயுமே லெசன் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால வந்து no guilt. You have to keep learning. Life அதுதான் that keeps you going. Yes. இல்லைன்னா நம்ம வந்து நொடிஞ்சு உட்காந்துட்டோம் அப்படின்னா அது வந்து வேஸ்ட். யாருக்கும் அது வந்து அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பிரயோஜனமே கிடையாது. நம்ம இதனால நம்ம லைஃப் எடுத்துடுறோம், அதெல்லாம் வேஸ்ட். அதனால யாரும் இன்னும் ஒரு நாள் 2 நாள் அழுவாங்க, அது 3ஆம் நாள் எல்லாரும் மறந்து அவங்க வேலையை பார்ப்பாங்க. இழப்பு. My father was the biggest loss in my life. Nothing else. Okay. Hope on love. I have lots to give. I don't varudho illiyo, I have lots of love to give. So that hope is அது வந்து நம்ம ஹோப்ன்றது என்ன சொல்றது, அந்த ரொம்ப ரொம்ப டீப்பா ட்ரஸ்ட்டுக்கும் ஹோப்புக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ட்ரஸ்டோட ஹோப் கண்டிப்பா இருக்கும். I do hope. I have lot of good people around me, lot of well wishers around me. அது எல்லாமே அன்பு தானே, அது எல்லாமே லவ் தானே. ஸோ லவ்ன்றது ஒரு ஒரு லைஃப் லாங் பார்ட்னர் தான் லவ்னு இல்லை. நம்மளுக்கு அம்மா எனக்கு ட்ரூ லவ், அதோட பியூரஸ்ட் ஃபார்ம் எங்கேயுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி பேரண்ட்ஸ் தான் ட்ரூவஸ்ட் ஃபார்ம். அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி வந்து அது ஒரு பியூர் ஃபார்மாக ஆக்குறாங்கல்ல, அந்த ஒரு ஃபேமிலி அது ஒரு பியூர் ஃபார்ம். அடுத்த லைஃப் ஓகே அப்பா அம்மாவுக்கு அடுத்தது என்னோட குடும்பம்ன்றது. ஸோ அது வந்து எனக்கு அமையலன்னு போது அதுக்காக நம்ம வந்து உட்காந்து வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நான். பட் தட் டசன்ட் மேட்டர். ஹோப்புன்றது வந்து I want to protect lot of families. I want to protect lot of families who has hope. அவங்களுக்கு நிறைய hope இருக்கும். அது நான் வந்து I want to give lot of hope for them. Wow. Okay, so speaking of which, what is your take on divorce, marriage, remarriage? See, that is everybody individual's choice. அது வந்து நம்ம யாருமே வந்து நீங்க இதுதான் பண்ணணும், லைஃப் இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு அவங்கள வந்து
ஒரு ஃபெயிலியரோ ஒரு சக்ஸஸோ ஒரு எந்த ஒரு அடியோ லைஃப்பில் ஈவன் ஷேம்ஃபுல்லான இன்சிடெண்ட் எதாவதுனாலும் ஒரு பர்சன் அவங்க தனியாக ஃபைட் பண்ணணும். ஐயோ அந்த சொசைட்டி எல்லாம் சேர்ந்து பயமுறுத்தக்கூடாது. ஐயோ போச்சு முடிஞ்சிச்சு உன் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அதனால வந்து ரீமேரேஜோ மேரேஜோ டிவோர்ஸோ அது எல்லாமே வந்து ஒரு பர்சனல் இண்டிவிஜுவலோட சாய்ஸ். நிறைய பேர் 3 மேரேஜ் பண்ணிப்பாங்க, 4 மேரேஜ் பண்ணிப்பாங்க. அது அவங்களோட ஸ்ட்ரென்த்து. என்னால் ஒவ்வொருத்தவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியுதா, ஓகே அது தப்பாக நினைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அது வந்து ஒரு பிஸ்னஸாக செஞ்சாங்கன்னா அது தப்பு. ஓகேங்களா, அது தப்பு. ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம அது வாழ்க்கையை கொடுத்து டெஃபினட்டாக அவங்கள வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும், ஏமாற்றக்கூடாது அப்படின்னு இருக்காங்கன்னா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ. ஆனால் அது ஒரு பிஸ்னஸாக இது வச்சு நம்மளுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்றது. இல்லை, இப்போ இது பர்சனல் சாய்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. பட் ஆனால் பீங் ஒரு பப்ளிக் ஃபிகராக நீங்கள் இருக்கும்போது people generally, like not just you, any celebrity as such வந்து they easily intrude on their personal as in like ஏதான ஒரு பிரச்சனை they are happyனாலுமே வந்து பேசுவாங்க, பிரச்சனைனாலுமே இல்லை இவங்க மேலே தான் தப்புன்ட்டு. இட் இஸ் லைக் எவ்ரிவேர் இட் இஸ் லைக் ஒப்பீனியேட்டடாக வந்து மாறிட்டு இருக்கு. இப்போ டிவோர்ஸ் ஆனாலுமே இல்லை இவங்க மேலே தான் தப்பு, ரீமேரேஜ்னோ இல்லை இதுவும் தப்பு, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வராங்க. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு லா இருக்கு. எஸ், இன்னைக்கு நம்மளுக்கு லா இருக்கு. நீங்கள் போன காலத்துலலாம் பிற்காலத்துல பேக் இந்த டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பாப்புலேஷன் க்ரோ ஆச்சுன்னா லாட் ஆஃப் மேரேஜஸ், லாட் ஆஃப் சில்ட்ரன், லாட் ஆஃப் இது. அதனால தான் நிறையா அப்புறம் லா வந்ததுக்கு அப்புறம் இப்போ டிவோர்ஸ் ஜாஸ்தி ஆகுது. அவ்வளோதான். தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ். டிவோர்ஸ் ஜாஸ்தியாகி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ரீமேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பிஃபோர் அப்படி கிடையாது. மேரேஜா இன்னொரு மேரேஜும் பண்ணிக்கலாம், நம்ம 3-4 மேரேஜுக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்படிதான் பாப்புலேஷன் க்ரோ ஆச்சு. இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அண்ட் லாட் ஆஃப் இது இருந்தது. இன்னைக்கு வந்து நம்ம மேன்மேட் ரூல்ஸ் நிறையா இருக்கு. அந்த லா இம்பார்ட்டண்ட், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நிறையா சீட்டிங் நடக்குது, நிறைய பேர் ஹர்ட் ஆகுறாங்க, நிறையா கொலைகள் நடக்குது, நிறையா அப்யூஸ் நடக்குது. மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து கேபிட்டலிசம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட்டே கேபிட்டலிசம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க, எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு. அப்படின்னும் போது அந்த கேபிட்டலிசம், நான் முதலாளித்தனம், எனக்கு அடியில் தான் எல்லாருமே அப்படின்னு ஒரு அது வரும்போது, அப்போ அந்த கேபிட்டலிசம் வரும்போது எல்லா பீப்புள் வில் ஸ்டார்ட் பிகமிங் மெட்டீரியலிஸ்டிக். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டூ எவ்ரிதிங். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே இது நம்ம கம்பேரிசன் பார்த்தீங்களா, எனக்கு அவங்களுக்கு வந்து இப்போ நான் இன்னைக்கு ஐஃபோன் 17 லான்ச் ஆயிருக்கு, எனக்கு உடனே வேணும் எனக்கு அந்த ஐஃபோன் 17. அவள் வாங்கிட்டா, நான் வாங்கிடணும், அவளுக்கு முன்னாடி நான் வாங்கணும், அந்த ரேஸ் இருக்கு. இன்னைக்கு வேர்ல்டு வந்து அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, நாட் ஃபார் பீப்புள். அதனால அது இட்ஸ் டிஃபிகல்ட் அப்படின்றது. இப்போ நம்ம அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இது ஒண்டி தான் டிஃப்ரென்ஸு. என்னன்னா அந்த காலத்தில் வந்து அது இல்லை. லவ் பண்ணி they have lot of children. அது தாண்டி மெட்டீரியலிஸ்டிக்காக எதுவுமே பெருசாக கிடையாது. ஓகேங்களா, ஆனால் இன்னைக்கு மெட்டீரியலிஸ்டிக்காக எல்லாருமே மாறினால பிகாஸ் ஆஃப் கேபிட்டலிசம். அதனால அப்படி இருக்கும்போது இட் இஸ் கோயிங் இன் டு அ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். அது மோர் ஆர் லைக் இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்களே the factor of love is vanished மாதிரின்னு தோணுது. லைக் எவ்ரிபடி ஹஸ் பிகம் ஒன் பர்டிகுலர் இண்டிவிஜுவல். அது ஒரு ஃபேமிலியாக இருக்கிறது இல்லை, இல்லை ஒரு பார்ட்னராக இருக்கிறது இல்லை, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸாக தான் எல்லாருமே மாறிட்டாங்க. இப்போ வந்து ஒரு பார்ட்னருக்கு நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது. சில பேர் வந்து எனக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். சில பேர் அவங்கள வேல்யூபிளாக யோசிக்கணும், அவங்களோட திங்ஸ் இல்லை, அவங்கள வேல்யூபிளாக யோசிக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள வந்து அவங்க லவ் வேல்யூபிளாக நம்ம எடுத்துக்கிறோம். அதெல்லாம் நம்ம நான் என்னோட டைமை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் என்னோட லவ் கொடுக்குறேன். இதுதான் தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வி ஹாவ் டு டூ. ஆனால் இன்னைக்கு அது இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எப்படின்னா ஓகே கிஃப்ட்ஸ் இல்லைன்னா டேக் இதுதான் ஆயிட்டுருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு லைஃபே இல்லை, அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் தெர் இஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். பீப்புள் ஹாவ் டு சூஸ். அதனால தான் இதனால தான் நிறையா
மனஸ்தாபங்கள் இருக்கு. மனஸ்தாபங்கள் மட்டும் இல்ல, கிரைம்ஸும் நடக்குது அப்படின்றது தான். ஓகே ஓகே. மறக்க முடியாத நாள். மறக்க முடியாத ஹாப்பியாவா சேடாவா? ரெண்டுமே சொல்லலாம். ஹாப்பியஸ்ட் டே வந்து ஹாப்பியஸ்ட் டே வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி இல்லை. ஒரு நாள் கூட அந்த மாதிரி இருந்தது இல்லையா? நோ. நான் வெரி ரொம்ப ஹாப்பி ஆக மாட்டேன். ம். அது ரொம்ப ஓகே, எல்லாத்துலேயும் சந்தோஷப்படுவேன். ஏன் அது ஒரு மாதிரி பயமா இல்ல? அப்படி இல்லை, இந்த எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் எனக்கு இன்னும் வந்தது இல்லை. அந்த அந்த மூமெண்ட் எனக்கு இருந்தது கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக நீங்கள் இந்த கேள்வி எனக்கு ரொம்ப அற்புதமான கேள்வி. நான் ஏன் ஹாப்பியா இல்லை அப்படின்னு. இல்ல இல்ல ரொம்ப ஹாப்பியா இல்லை, அதுதான். Have you ever- எக்ஸ்ட்ரீம் அது ஒன் டே, அது திஸ் இஸ் த டே ஐ நீட் டு கீப் இன் மை மைண்ட் அப்படின்னு அது இல்லை எனக்கு. பட் ஆனா கிரேவ் பண்ணது இல்லையா? ஆ? ஒரு ஹாப்பினஸ்க்காக கிரேவ் பண்ணது அந்த மாதிரி. இல்லை, ஜஸ்ட் கோயிங் வித் தி ஃப்ளோ அப்படி. கோயிங் வித் த ஃப்ளோ, அவ்வளோதான். அப்புறம் ஹாப்பியா போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே டபால் கீழே விழுந்தோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். அது கஷ்டம் தான். சரி, ஹாப்பி இல்ல, பட் ஆனா இதை நினைச்சா இந்த மாதிரி நாள் வரவே கூடாது என் லைஃப்ல அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? இந்த மாதிரி நாள் வரவே கூடாதுன்னா மை ஃபாதர்ஸ் இதுதான். அதுக்கப்புறம் 1 2 3 இன்சிடென்ட்ஸ் இன் மை லைஃப், அது வந்து அது நடந்திருக்க கூடாது அப்படின்றது தான். இப்போ சப்போஸ் ஐ மீன் ஹைப்போதெட்டிக்கலி வாட் இஃப் யூ கெட் அ டைம் மிஷின், இதை போய் மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? பட் டைம் மிஷின் இஸ் நாட் வித் அஸ்ல. எஸ், சப்போஸ் இருந்துச்சுன்னா எல்லாருமே ஒரு ட்ரீம் லேண்ட்ல தானே இருக்கோம் நம்ம டைம் மிஷின்ன்றது வந்து நம்ம இப்போ ட்ரீம் பண்ணா கூட அது டைம் மிஷின் தான். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு சிந்தனையில ஒரு டிராவல் ஆகலாம் நினைச்சா, அந்த டிராவல்ல வந்து அதான் நான் சொல்றேன், இட்ஸ் ஆல்ரெடி டிசைன்டு. நம்ம போய் மாத்த முடியாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படியே போய் மாத்தினாலும் திருப்பியும் அவுட்கம் இதுல தான் வந்து முடியும். ஓகேங்களா? என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும் நம்மளுக்கு. நம்ம மேபி ஒரு விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா கடைசியில நம்ம அந்த விதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த கர்மா, வாட் எவர் we have to go through, we have to go through. Yes. It cannot be minused. It can be probably okay, கடவுள் நினைச்சா இந்த பொண்ணு அவ்வளவு மோசமானவே இல்லை அப்படின்னு கொஞ்சம் மன்னிச்சு விட்டுறலாம், கொஞ்சம் மன்னிச்சு விட்டுறலாம் பாவம் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா ஓகே. பட் ஆனா வந்து இந்த கர்மா வந்து ஐ டோட்டலி பிலீவ் இன் தட். அதனால ஸோ வாட் எவர் வி ஆர் கோயிங் த்ரூ இட் ஹேஸ் அ ரீசன். மேபி போன ஜென்மத்துல நம்ம வந்து யாரையாவது ஏதாவது நம்ம சொல்லியிருப்போம், ஏதாவது அவங்கள மனசுல நம்ம அதை கர்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ஜென்மத்திலே நடந்திருக்கலாம். நம்ம ஃபைட் பண்ணும்போது இப்போ அண்ணாமலையே எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள். அவங்க ஒய்ஃப் எனக்கு அரிச்சியை கொட்ட மாட்டாங்களா? கண்டிப்பா அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு தான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ கண்டிப்பா அவங்க ஒய்ஃப் எனக்கு கண்டிப்பா குறைச்சி கொட்டுவாங்க. ஆனா என் மனசுல வந்து அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு இல்லை, மற்றவங்க யாரும் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நான் அந்த ஃபைட்டு. எவ்ரிபடி வாஸ் கெட்டிங் ஹர்ட். ஸோ அதனால ஐ வாஸ் ஃபைட்டிங் பேக், அவ்வளோதான். ஸோ அதுக்கு அந்த ஒரு கர்ஸ் என்ன ஒரு கர்ஸோ அது வந்து மினிமலாக மேக்ஸிமமாக கடவுள் அவர் டிசைட் பண்ணிக்கிட்டோம். ஓகே. லாஸ்ட், வருத்தம் எதுவுமே இருந்ததில்லை? நான் வருத்தப்படுறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதானே வருத்தப்படணும், அது எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஓகே. நிறைய பேசும்போது ஐ ரியலி வாண்டட் டு ஆஸ்க், பீயிங் லைக் அஸ் அ 90s கிட்டா அப்படின்னு இருக்கும்போது why did you leave cinema அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அது ஏன்னா நிறைய பேருக்கு we have seen your performance, we have seen your dance, எவ்ரிதிங் நாங்க பார்க்கும்போது இவங்களுக்கே ஒரு கம்பேக் கிடைக்கல, இவங்களுக்கே ஒரு டிசைடடான ஒரு பொசிஷன் கிடைக்கலன்னு இல்லை, நான் கம்பேக் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் நான். பட் ஆனால் இப்போ she is deserving more, பட் ஆனால் ஏன் கிடைக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? கிடைச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து எனக்கு இருக்கு பர்சனலா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த அது எப்படி? ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாருமே நெப்போட்டிசம் கிட்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. இந்த நெப்போட்டிசம் கிட்டு, எத்தனை நெப்போட்டிசம் கிட் இங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க? நாட் மெனி. எஸ். ஓகேங்களா? ப்ராபப்லி அந்த நெப்போட்டிசம் சொல்லியே தான் வந்து அவங்க காணாம போயிட்டாங்க. அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு டேலண்ட் இருந்ததுன்னா வருவாங்க, டேலண்ட் இல்லைன்னா வர முடியாது. அது வந்து நேச்சுரல். அது வந்து நெப்போட்டிசமா இருக்கட்டும், நான் நெப்போட்டிசமா இருக்கட்டும், ஓகேங்களா? ஸோ இது வந்து நேச்சுரலான ஒரு விஷயம். எனக்கு வந்து
அது வந்து நிறைய பேர் வந்து டஃப்பாக இட் வாஸ் தேர். ம். ஆனால் எனக்கு அந்த நெப்போட்டிசம்னாலேயோ எதுனாலேயோ எதுவுமே கிடையாது. ஏன்னா பர்சனல் சாய்ஸ். எனக்கு வந்து நடிப்புன்றது வந்து வாஸ் நாட் அ இம்பார்ட்டன்ட் திங். ஆனால் நான் வந்து விட்டுட்டு போய் அங்கே யூஎஸில் படிக்க போனேன்ல, அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கிற அமெரிக்கன் பீப்புள் எல்லாருமே எனக்கு திட்டினாங்க, ஏன்னா நீ விட்டு ஸ்டாராக இருந்துட்டு வந்திருக்கீங்கன்னு. விட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்போ வந்து எனக்கு அப்போ கூட எனக்கு வந்து ஹிட் ஆகலை. ம். ஓ மேபி நான் ஐ வாஸ் டேலண்டட். நிறைய பேர் பார்த்துட்டு நம்ம பெட்டராக நடிச்சிருப்போமே அப்படின்னு தோணி இருக்கு. பெட்டராக நடிச்சிருப்போம். மேபி அது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கடவுளே ஒரு ஸ்டாராக இருந்தால் தான் இன்னைக்கு வந்து பப்ளிக்காக வந்து ஒரு பொலிட்டிக்கலாக கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா. ஒருவேளை நடிச்சிருந்துருக்கணுமோ அப்படின்னா இப்போ தோணுது. ஓகேங்களா. ஸோ எனக்கு இதெல்லாம் ஈஸியாக இருந்திருக்கும் பொலிட்டிக்கலாக. ஏன்னா என்னோட இப்போ மை விஷ் இஸ் ஒன்லி டு டூ பப்ளிக் சர்வீஸ். நாட் நம்ம அதில் ஷைன் ஆகிட்டு வந்துட்டு அதில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்த மாதிரி எனக்கு தேவையில்லை. எனக்கு மனசார நம்ம வந்து பண்ணணும். சான்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணுவேன், நல்லது பண்ணுவேன். சான்ஸ் இல்லைன்னா அது நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. ஸோ அது வந்து இப்போ கூட வந்து எதுக்கு உனக்கு நிறைய பேர் என் ஃபேமிலியில் சுற்றி எதுக்கு காயு போய் பாலிடிக்ஸில் இருக்கா, எதுக்கு தேவையில்லாமல் கெட்ட பேர் வாங்கணும், எதுக்கு தேவையில்லாமல் திட்டு வாங்கணும், எதுக்கு 4 பேர்கிட்ட இது வாங்கணும் அப்படின்னு இது எல்லாருமே கேட்டிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஐ வாண்ட் டு டூ குட் ஃபார் பீப்புள். தட் இஸ் மை இன்டென்ஷன். அதனால எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அதனால ஆனால் இப்போ வந்து யோசிப்பேன், பாலிடிக்ஸ் தான் வரப்போறேன்னு தெரிஞ்சுதான் ஒருவேளை நான் இன்னும் நிறைய நடிச்சிருக்கணுமோ அப்படின்றது. பட் ஆனால் தட் அது இல்லைங்க. பாலிடிக்ஸ் அப்படின்றதுக்காக தான் நான் இருக்கேன் இன்னைக்கு. மூவி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் அ டூல் ஃபார் பாலிடிக்ஸ். பட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் நாட் பாலிடிக்ஸ். ஆனால் இப்போ ஒரு பக்கம் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்போ என்னன்னு சொல்கிறது, இப்போ நீங்களே சொன்னீங்களே அந்த பாலிடிக்ஸ் வந்ததுனால நிறைய பேர் உங்களை திட்டுறது அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பக்கம் இருக்கிறது வந்து அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? பிகாஸ் லைக் ஐ திங்க் பாலிடிக்ஸ்லேயும் நீங்கள் அந்த மாதிரி நிறைய அந்த திட்டு வாங்குறதோ அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அஃப்கோர்ஸ் இன் சீசன் 1 ஆஃப் பிக் பாஸுமே வந்து ஒரு மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. பட் ஆனால் யூ ஹேண்டில் இட் வித் அ கிரேஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் இட் இஸ் வெரி நியூ. உங்களுக்கு அகெயின்ஸ்ட் இருக்கிற ஒப்பீனியன்ஸ் ஹேண்ட்லிங்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? அவங்க அப்போது அவ்வளோ ஆர்வம் என் மேலே வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். இந்த பொண்ணுக்கு கரெக்டாக பண்ணணும், இந்த பொண்ணு கரெக்டாக பேசணும். அதுதான் இதுதான் ஆர்ட்டில் கற்றுக்கிற ஒரு விஷயம். அந்த குரு பக்தி அப்படின்றது என்னென்னா, திட்டு வாங்கினா நம்ம வந்து உடனே நம்ம அது வெறுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஏதோ சொல்கிறாங்க, நல்லதுக்கு தான் நம்மளுக்கு சொல்கிறாங்களோ அப்படின்றது வந்து நம்ம எடுத்துக்கணும். அது எடுத்துக்காமல், அந்த கிரிட்டிசிசம் எடுத்துக்காமல் நம்ம வந்து ஒன்றுமே பண்ணவே முடியாது. அதனால தான் எனக்கு அந்த ஆர்ட்டில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இந்த விஷயங்கள்லாம். ஸோ அதனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு பப்ளிக்காக வந்து என்னை திட்டுறாங்க, இது பண்ணுறாங்க, நல்ல விஷயத்த எடுத்துப்பேன் திட்டினாங்கன்னா. ஆனால் சும்மாவே தண்டமாக வந்து அண்ணாமலையோட வார் ரூம்லாம் நம்மளை திட்டினான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாகாது. அதுதான். ஸோ நாட் எவ்ரிபடிஸ் ட்ரூ, நாட் எவ்ரிபடிஸ் ராங். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.